Hi everyone. In quantitative aptitude நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம 3 டாபிக் பார்த்துருக்கோம். ஸோ நம்பர் சிஸ்டம்ஸ், HCF, LCM, அதுக்கப்புறம் டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ்ன்ற ஒரு டாபிக் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் லெக்சரில் கொடுத்த நம்ம டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் த ஃப்ராக்ஷன்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் கிவன் ஃப்ராக்ஷன்ஸ் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா -7/10, 4/7, 5/8 and then 9/11 சொல்லிட்டு 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 வேல்யூவுமே எது வந்து பெரிய நம்பர், அதாவது டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு டெசிமல் ஃப்ராக்ஷன் உள்ள மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க நம்பரை ஃபுல்லாக வந்து சிம்பிளிஃபை பண்ணும். ஸோ 7/10 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.7. ஸோ -4 -0.7. ஸோ 4/7 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.57. ஸோ 5/8 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.625. ஸோ சப்ராக்ஷன் மைனஸ் இருக்கனால இங்கே வந்து மைனஸ் கொடுக்குறோம். ஸோ 9/11 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.811. ஸோ நமக்கு இப்போ 4 ஆன்சருக்கு வந்து பாயிண்ட்ல 0.7, 0.57, 0.625, 0.818. ஸோ இந்த 4 நம்பர் ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஃப்ராக்ஷன்ஸை வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு பதிலாக நல்லா சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து ஃபைன் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் நம்பர் 1. So then second number பார்த்தீங்கன்னா 0.527 the second number. Then we have to identify that minus subtraction 0.7 and 0.625 negative numbers. நெகட்டிவ் நம்பர்ஸ் பார்க்குறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது வந்து பெரிய நம்பரோ அதான் வந்து சின்ன நம்பர் நெகட்டிவ் நம்பர்ஸை பொறுத்தவரை. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பொசிஷன், தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பொசிஷன். ஸோ நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ டிசைனிங் ஆர்டரில் போடுறப்போ 0.818 தான் ஃபஸ்ட்டு, தென் 0.57 செகண்டு, தென் -0.625 வந்து தேர்ட் பொசிஷன், தென் -0.7ன்றது ஃபோர்த் பொசிஷன். ஸோ இப்போ வந்து டிசைனிங் ஆர்டரில் எழுதிக்கிடுவோம். 0.818, 0.57, 0.625, 0.7. ஸோ கிவன் பை பிரிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 0.818ஓட வேல்யூ என்னன்னா 9/11. இந்த 0.527ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.57 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4/7. 0.625ஓட வேல்யூ -5/8, -0.7ஓட வேல்யூ 7/10. ஸோ இந்த ஆர்டரில் நம்ம எழுதிட்டோம் 9/11, 4/7, 5/8, -7/10. ஸோ இதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு கிடைச்சக்கூடிய ஃபைனல் ஆன்சர். ஸோ ஃபைனல் ஆன்சர் 9/11 greater than 4/7 greater than -5/8 greater than -7/10. ஸோ இதில் டிசெண்டிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க, அதில் டிசெண்டிங் ஆர்டர் இருக்கு. இதில் நம்ம என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம்னா அசெண்டிங் ஆர்டர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, தென் லார்ஜஸ்ட் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ 3 பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அசெண்டிங் ஆர்டர்லேயும் கேட்கலாம், வாட் இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் கேட்கலாம், வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்றது கேட்கலாம். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் பண்ணிங்கன்னா ரிவர்ஸில் வரும். ஸோ அதே மாதிரி லார்ஜஸ்ட் நம்பர் வந்து இது, ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து இது. ஓகேவா, இது ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் 2994 divided by 14.5 is equal to 172, then 29.94 divided by 1.45 வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இது ஃபைன் பண்ணணும். 29.94 divided by 1.45 ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபைன் பண்ண முன்னாடி 29.94 divided by இந்த ஃபார்மெட்டுக்கு நம்ம மாற்றணும். இந்த கிவனை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபைன் பண்ண வேண்டிய இந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றணும். ஸோ எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கீழே ஃபஸ்ட்டு நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னென்னா கோஷியன்ட் பார்ட், சாரி டினாமினேட்டர் பார்ட். ஸோ டினாமினேட்டர் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14.5. ஸோ இந்த 14.5க்கு இந்த ஃபார்மெட்டை மாற்றணும் 1.5. ஸோ 1.5 14.5 மாற்றணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளைட் பை 10. மல்டிப்ளை பை 10ன்றப்போ மேலே கீழே ரெண்டு பக்கமே டினாமினேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே பண்ணுறோம். 299.4 டிவைடட் பை 14.5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 14.5 வந்துருச்சு. அப்போ மேலே இருக்க நம்பர் வந்து இந்த ஃபார்மெட்டில் இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறோம். 2994 into 1/10. ஸோ 2/94 into 1/10 அப்படின்றது எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டினாமினேட்டரை டச் பண்ணாமல் இந்த மேலே இருக்க வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா. டினாமினேட்டர் டச் பண்ணாமல் மேலே இருக்க வேல்யூ 2994 into 1/10. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 299.4 வரும். ஸோ இப்போ எனக்கு ஆன்சர் வந்து இந்த 2999 டிவைடட் பை 14.5. இதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியும். ஆன்சர் என்ன 172. ஸோ 172 போட்டுறோம். ஸோ 172 போட்டு டிவைடட் பை 10. ஸோ இதில் ஃபைனல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 17.2. இதான் வந்து ஃபைனல் சொல்யூஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றதை நல்லா கவனிச்சுக்கோங்க. கிவன் நம்பரை வந்து டினாமினேட்டரை மட்டும் வந்து அந்த கிவன் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணால் மல்டிப்ளை பை 10 போடுறோம். 299.4 டிவைட் பை 14.5 வருது. ஸோ இப்போ மைனருக்கு நம்பர் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். மைனருக்கு நியூமரேட்டர் பார்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணுறப்போ அது வந்து கரெக்டாக இல்லை. ஸோ அதை என்ன பண்ணணும் இன்ட்டு 1/10 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2994 into 1/10. ஸோ 1/10 மட்டும் சிம்பிளை பண்ணிங்கன்னா 299.4 வரும். சிம்பிளை பண்ணதுக்கு இது ஃபைனல் ஆன்சர். கிவன் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2994 டிவைட் பை 14.5 வேல்யூ 172. ஸோ டிவைட் பை 10 போட்டிங்கன்னா 17.2. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 17.2. ஸோ 17.2 தான் இதோட ஃபைனல் சொல்யூஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வல்கர் ஃப்ராக்ஷன் ஆஃப் 0.3839 பார். ஸோ இதுக்கு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3839 ஹோல் நம்பர் சப்ராக்டட் பை திஸ் நம்பர்.
டாட் இல்லாத நம்பர் வந்து 0.38 அப்படின்றது டாட் இல்லாத நம்பர். டாட் இல்லாத நம்பர் என்னன்னு தெரியும். ஸோ 0.38 வந்து டாட் இல்லாத நம்பர். அந்த நம்பர் எழுதிடும் 3839 சப்ராக்ஷன் 338 டிவைட் பை 9900. ஏன் 9900 எழுதுனா இங்கே பாயிண்ட் சப்ராக்ட் நம்பர் ரெண்டு நம்பர் இருக்குது. ஸோ லாஸ்ட் ரெண்டு நம்பர் வந்து நான் வந்து ஜீரோவாக மாற்றிடுறேன். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1267 டிவைட் பை 3300 வருது. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1267 டிவைட் பை 3300. ஸோ இதான் வந்து ஃபைனல் சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ப்ராப்ளம் நம்ம பார்த்துருக்கோம் டெசிமல் ஃப்ராக்ஷனில். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் டெசிமல் ஃப்ராக்ஷனில் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட்டில் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ஸ்குள்ளே போவோம். சிம்பிளிஃபிகேஷன்ஸ்குள்ளே நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு பார்ட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து போர்ட்மாஸ் ரூல். ஸோ போர்ட்மாஸ் ரூல்ன்றது நமக்கு தெரியும், நார்மலாக மேத்தமெட்டிக்ஸ்லாம் படிச்சிருப்போம். ஸோ போர்ட்மாஸ் ரூல்ன்றது ஒன்றும் கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ ப்ரிஃபரன்ஸ். ஸோ எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத இதோட போர்ட்மாஸ் ரூலுடைய கான்செப்ட். ஸோ எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட், தென் அதுக்கப்புறம் ஆஃப், தென் அதுக்கப்புறம் டிவிஷன், தென் மல்டிப்ளிகேஷன், தென் அடிஷன், சப்ராக்ஷன். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 + 3 × 5 இதுக்கு நம்ம எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் ஃபர்ஸ்ட்? ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு ஃபைன் பண்ண முடியுமா யாருனாலையாவது? இதோட ஆன்சர் என்ன பண்ணுவோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா 4 + 3 × 5 போடுவோம். 4 + 3 7, 7 × 5 35 அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ 4 + 3 7, 7 × 5 35 அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஸோ இது வந்து ராங். ஸோ இந்த மெத்தட் வந்து ராங். ஸோ எப்படி ராங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் தான் அடிஷனுக்கு கொடுக்கணும். ஸோ பிராக்கெட் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன், விச் மீன்ஸ் 5 × 3 15, 15 + 4 19. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம், இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 19 தான் கரெக்ட். ஏன் கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது 5 × 3. ஸோ 5 × 3 பண்ணிங்கன்னா 15, 15 + 4ன்றப்ப 19. சப்போஸ் இங்கே நான் பிராக்கெட் கொடுத்துருக்கேன் 4 + 3 × 5 இப்படி கொடுத்துருந்தா என்ன மீனிங் வரும்? ஸோ இப்படி கொடுத்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அடிஷனாக பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் படி பிராக்கெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ பிராக்கெட் கொடுத்தனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 + 3 7 அந்த கான்செப்ட் வரப்போ என்ன ஆகும்னா இந்த ஆன்சர் வந்து கரெக்ட் ஆகும். 4 + 3 7, 7 × 5 35. ஸோ பிராக்கெட் இல்லாமல் இருக்கிறப்போ 19 தான் கரெக்டாக இருக்குது, பிராக்கெட் போடுறப்போ 35 தான் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் வந்து போர்ட்மாஸ் ரூல். ஸோ போர்ட்மாஸ் ரூல் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபைல பிராக்கெட்ஸோட ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறப்ப வந்து ஸோ பிராக்கெட், ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அடிஷன் சப்ராக்ஷனாக இருந்துட்டு லாஸ்ட்டில் மல்டிப்ளிகேஷன் இருந்தாலும் நம்ம பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் பக்கத்தில் வருவோம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து போர்ட்மாஸ் ரூல். நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலாஸ், பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ். ஸோ a + b the whole square is equal to a square + b square + 2ab, a - b the whole square is equal to x square + b square - 2ab. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் மேக்ஸில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸ் கொஞ்சம் படிச்சு வச்சு திருப்பி அகைன் வந்து ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ a + b the whole square என்னது, a + b the whole cubeனா என்னது, a square - b squareனா என்னது. ஸோ அந்த ஃபார்முலாவுடைய ஆன்சர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது ஃபுல்லாமே எதுக்கு யூஸ் ஆகும்னா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் வரப்போ அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே மேக்ஸிமம் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ வாங்க ப்ராப்ளம்குள்ளே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், find the missing number. ஸோ question mark -2763 divided by 86 into 13. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷன்லாம் இருக்குது. டிவிஷனாக நம்ம டேரெக்டாக பண்ண முடியாது. அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இந்த கொஸ்டின் மார்க்கை நான் எக்ஸ்ன்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். x - 2763 x - 2763 பண்ணி இந்த டிவிஷன் என்ன பண்ணுறேன்னா மல்டிப்ளிகேஷனை மாற்றுறேன். எப்படி மாற்றுறேன்னா இதோட ரெசிப்ரோக்கல் தான் மல்டிப்ளிகேஷன் into 1/86 வரும். அதனால் டிவைட் பை 86 போட்டிருக்கேன். ஸோ x - 2763 divided by 86 into 13 அப்படி இல்லை ஈக்குவல் டு 208 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணால் இந்த 86 13னா அந்த ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போய் இந்த 86 இந்த சைடு கொண்டு போயிடுவோம். 86 இந்த சைடு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x - 2763 208/13 into 86 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம எப்பயும் போல மேக்ஸில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா x - 2763 is equal to 3076. ஸோ 1376 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதான் வந்து இது சிம்பிளிஃபை பண்ண ஆன்சரு. ஸோ இப்போ என்ன பண்ணால் இந்த 2763 எப்பயும் போல ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துருவோம். ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தால் நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வருது பார்த்தீங்கன்னா 4139. ரைட் ஹேண்ட் அடிஷனாக மாறிடும். ஸோ 1376 + 2763 போட்டிங்கன்னா 4139. ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4139. ஸோ 4139 தான் இந்த ரீப்ளேஸ் இந்த கொஸ்டின் மார்க்கில் வந்து என்ன பண்ணணும்னா 4139 ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ 4139 நீங்கள் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 4139 - 2763 divided by 186 into 13 பண்ணால் 208 வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இந்த கொஸ்டினோட ஃபைனல் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை 10 1/8 of 12/15 divided by 35/36 of 20/49. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்,
எஸ் ஃபஸ்ட்டு வந்து ஆஃபுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இங்கே ஆஃப் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ப்ராக்கெட் ஆஃப். ஸோ ஆஃப் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃபுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஆஃப் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ 10 8/1 10 1/8 அப்படின்றது எப்படி சிம்பிளிஃபை பண்ணி 81/8 வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? ஸோ இதெல்லாம் நார்மல் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ். ஸோ எப்படி 10னா 10 into 8 80, 80 plus 1 81. ஸோ 81/88. ஸோ 10 into 8 அதாவது பக்கத்தில் 10 1/8 டினாமினேட்டர் பார்ட்டோட மல்டிப்ளை பண்ணுறோம், நியூமரிக்கல் பார்ட்டோட ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் அண்ட் தென் அடிஷன். ஸோ 10 into 8 80 plus 1 ஒன்றுன்றப்ப அந்த நியூமரேட்டர் பார்ட்டில் ஃபில் பண்ணிடும். 81/8. ஸோ ஆஃப்ன்றப்ப மல்டிப்ளிகேஷன் போட்டோம், 12/15 போட்டோம். ஸோ டிவைட் அந்த டிவிஷன் அப்படியே வச்சுக்கிறோம். இங்கிட்ட அதே மாதிரி 35/36 into 20/49. ஃபஸ்ட்டு எதை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதை தனியாக பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் டிவிஷன் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் வந்து ஃபஸ்ட்டு நம்ம முடிக்கணும். ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது சிம்பிளிஃபை பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 2 to 4 டேபிளில் போகிறோம். 2 4s 4, இது வந்து 3 4s 12, இது ஸோ 1 3s 3, இது 5 3s இதுன்றப்போ இங்கே வந்து 8 5 into 2ன்றப்போ 10 81/10 வந்துடும். இங்கே அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுறப்ப என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து 5 7s 75 சாரி 35, இங்கே வந்து 7 7s 49. ஸோ இது வந்து 4 டேபிளில் போகிறாங்க. 5 4s 20, இங்கே 9 4s 36. ஸோ அப்போ 5 into 5 25. ஸோ sin into 7 வந்து 63. ஸோ இது வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஆஃப் பார்ட்டை முடிச்சிட்டோம். ஸோ ஆஃப்ன்றதை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இப்போ டிவிஷன் பார்த்துக்கலாம் வரும். ஸோ டிவிஷன் வந்து நம்ம டேரெக்டாக பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுறோம்னா அதே மல்டிப்ளிகேஷனை மாற்றணும். இந்த டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ 81/10 into 63/25. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா அப்படியே மேலே பண்ணும் 63/25 என்ன ஆயிடுது பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஸோ இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் என்ன வருது பார்த்தீங்கன்னா 5103/250. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியல. ஸோ அதனால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் 5103/250. ஸோ இப்போ இந்த 5103/250 என்ன பண்ணுறேன்னா 2103/250 வந்து சேஞ்ச் ஆகுது. இது எப்படி ஃபைன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5103 ஸோ டிவைடட் பை போடுறேன், டிவைட் பை வந்து 250 போடுறேன், டிவைட் பை 250 போடுறப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து போகிறப்போ இதை வந்து 500 வரும். ஸோ 500 வருது. ஸோ டிவைடட் பை 103. ஸோ 103ன்றப்ப இங்கே போட முடியாது. ஸோ 20. ஸோ 20ன்றப்போ இங்கே 0. அப்போ இங்கே என்ன வருது, ஸோ கோஷியன் பார்ட் வந்து இங்கே வந்துடும். 20ன்றது வந்து எங்கே வந்துடுது, இந்த இடத்துக்கு வந்துடுது. ஸோ ரிமைண்டர் பார்ட் 103ன்றது இந்த இடத்துக்கு வந்துடுது. டிவைசர் வந்து கீழே வந்துடும். ஸோ இதான் வந்து இதோடைய கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் வந்து 5103/250 வருது. இந்த 51/250 வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப என்ன வருதுன்னா ஸோ கோஷியன் பார்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்துடும் 20. ஸோ ரிமைண்டர் பார்ட் டிவைட் பை டிவிசர் பார்ட். ரிமைண்டர் பார்ட் வந்து 103 டிவைட் பை 250. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸோ 20 103/250 அப்படின்றத இதோடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ ஃபைனல் சொல்யூஷன் என்னன்னு பார்த்துக்கோங்க. இதோட ஃபைனல் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 20/103/250. இதான் வந்து இது கிடைச்சிருக்க நமக்கு ஃபைனல் சொல்யூஷன். ஸோ சிம்பிளிஃபை பண்ணி சொன்ன ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் திஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து ஒரு ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 469 டிவைடட் பை 469 plus 174 whole square minus 469 minus 174 whole square divided by 469 into 174. ஸோ இதை நீங்கள் பார்த்தோன்னே சொல்லல இது என்ன மெத்தடில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a plus b the whole square minus a minus b the whole squareன்ற மெத்தடில் இருக்குது. ஸோ இப்போ எழுதிக்கிறோம் a plus b the whole square minus a minus b the whole square divided by a into b. ஏன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 469, bன்றது பார்த்தீங்கன்னா 174. ஸோ a வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் 469 எடுத்துக்கிறோம், b வந்து என்ன எடுத்துக்கிறோம் 174 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? எடுத்ததுக்கப்புறம் இப்போ a plus b the whole square minus a minus b the whole square divided by ab. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரப்போ என்ன பண்ணுவோம், நம்பர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். டேரக்டாக சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஆன்சர் போடுற மாதிரி வரும். சப்போஸ் ஆன்சரில் வந்து a b a ஸ்கொயர் அப்படின்னு வந்துச்சுன்னா கிவன் நம்பரை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி நம்ம போகணும். ஸோ இந்த சொல்யூஷன் என்ன வருது பார்த்தீங்கன்னா வெறும் நம்பர் மட்டும் தான் வருது, 4 மட்டும் தான் வருது. அதனால ஆன்சர் வந்து ஃபைனலாக டேரக்டாக 4 அப்படின்னு எழுதிடலாம். சப்போஸ் இங்கே 4a அப்படின்னு வருதுன்னா 4 into the 469 மல்டிப்ளை பண்ணணும். சப்போஸ் 4b அப்படின்னு வருதுன்னா 4 into 174 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே வந்து சிம்பிளி பண்ணீங்கன்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab மைனஸ் இது பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. சிம்பிளி பண்ணுறப்ப இந்த a ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், இந்த b ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கனால a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், 2ab பிளஸ் 2ab ஆகிடும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இருக்கும், 2ab பிளஸ் 2ab ஆகிடும். அப்போ 4ab. இப்போ 4ab டிவைடட் பை abன்றப்போ ஃபைனலாக இந்த ஏபியும் இந்த ஏபியும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4.
ஸோ இதான் வந்து இதோட சொல்யூஷன். இதில் நான் நம்பர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, டேரெக்டாக ஃபார்முலா வச்சு நான் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுறேன். சப்போஸ் ஆன்சரில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 4a 4e சப்போஸ் 4a ஸ்கொயர் 4b ஸ்கொயர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணும். ஸோ இதில் வந்து நம்பர் யூஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா டேரெக்டாகவே ஆன்சர் வந்துருச்சு எனக்கு 4. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம். ஸோ எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + 1 டிவைடட் பை 1 + 1 டிவைடட் பை 1 + 1/3. ஸோ இங்கே வந்து ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா என்ன இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளிஃபைடாக நான் 3 ஸ்டாப் பண்ணிட்டேன். இது இன்னும் 2-3 பார்ட் கூட போகலாம். ஸோ இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது? ஃபர்ஸ்ட் நம்ம எப்போ பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் டிவிஷனுக்கு வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ ப்ராக்கெட் கம்ப்ளீட் பண்ணுறப்ப என்ன வருதுன்னா ஸோ 1 + 1/3 இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன வருதுன்னா 4/3 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர். என்ன வருதுன்னா 4/3. ஸோ 3 × 1 4 சாரி 3 இது எல்சிஎம் எடுக்கிறேன். 3 × 1 3 3 + 1 4 4 டிவைடட் பை 3 வருது. ஸோ 1/4/3ன்றது ரெசிப்ரோக்கல் எடுக்கிறீங்க. ரெசிப்ரோக்கல் எடுக்கிறப்ப இதோட ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4 வந்துருது. ரெசிப்ரோக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/4 வந்துருது. ஸோ அப்போ 1 டிவைடட் பை 1 + 3/4 3/4ன்றப்போ இது 3 அகைன் சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. 1 + 3/4 சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன வருதுன்னா 7/4 அப்படின்னு சொல்லிட்டு வருது. 7/4க்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/4க்கு பார்த்தீங்கன்னா 4/7 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 4/7 அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதோட சொல்யூஷன். ஸோ இது வந்து பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா 1 + 1/3 எடுக்கிறோம். அதோட ஆன்சர் வந்து 4/3 வருது. ஸோ 1/4/3 ரெசிபிள் இருக்கிறப்ப 3/4 மாறிடுது. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன ஆகுதுன்னா 7/4 மாறிடுது. 4 × 1 4 வந்து 4 4 + 3 7 7/4 7/4. ஸோ இந்த சைடு இருக்க நம்பர் வந்து என்ன பண்றேன்னா அதே மாதிரி சிம்பிளி 7 × 1 7 7 + 4 11 11/7 11/7 கூட சேர்ந்துக்கிட்டே வருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த 7/4 வந்து என்ன பண்ணுறேன் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன். ஸோ 7/4 ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/7 மாறிடுது. ஸோ 1 டிவைட் பை 7/4 4/7 மாறிடுது. ஸோ 1 + 4/7 டிவைட் பை 11/7. அப்போ இதோட சிம்பிளிஃபிகேஷன் என்ன வருது? இது 1 + 4/7 சிம்பிளிஃபிகேஷன் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 11/7 சொல்லிட்டு வருது. ஸோ இங்கே டிவிஷன் இருக்கு. டிவிஷனுக்கு அது மல்டிப்ளை மாத்துறப்ப அகைன் ரெசிப்ரோக்கலாக மாற்றுறோம் 7/11. ஸோ இந்த 11 11 போயிடும், இந்த 7 7 போயிடும். ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இது வரைக்கும் நம்ம 4 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் கொடுத்த ப்ராப்ளம் மாதிரி தான். ஸோ 4/4 1/2 3 1/6 ப்ளஸ் கொஸ்டின் மார்க் 2 1/3 13 2/5. ஸோ இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது எக்ஸ்என் மாற்றிக்கோங்க. ஸோ எக்ஸ்என் மாற்றிட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த வேல்யூ ஃபைன் பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஸோ ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ப்ராப்ளம் தான் இது. ஸோ 2 = x + கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் வேல்யூ என்னன்னு சொல்லி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இதோட வேல்யூ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டோட வேல்யூ ஃபைன் பண்ணிக்கோங்க. ஃபைன் பண்ணி அந்த ஆன்சரை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிட்டு x = என்ன வேல்யூ சொல்லி மைனஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிப்போம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா a - b = 3 a² + b² = 29 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ab அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா தெரியும். ஸோ a - b a² b² கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் a - b² ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அது a - b² ஃபார்முலா என்னன்னா a² + b² - 2ab வரும். அதில் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ab-யோட வேல்யூ என்னன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ இந்த ப்ராப்ளம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் கமெண்ட்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் லெக்சர் பார்க்குறப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோடைய சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.